அன்னாளுடைய பலவீனம் அல்லது நெருக்கம் அல்லது உபத்திரவம் என்பது ரெண்டு காரியம். ஒன்று கற்பம் அடைக்கப்பட்டது, ரெண்டு பெனினால் விசனப்படுத்துவது. சிலருடைய சரீரத்துல சில பலவீனங்கள் நிமித்தம் சில நெருக்கங்கள் இருக்கும். அதை விட ரொம்ப கஷ்டமாடுறது தெரியுமா? அந்த பலவீனத்தை நிந்திச்சு சிலர் பேசுவாங்க தெரியுமா? ஹல்லேலூயா. பெனினால் ஒரு பக்கம் நிந்தை உபத்திரவத்தை குறித்து பேசி பேசி அவளை விசனப்படுத்தினாள். இதே அன்னாளின் வாழ்க்கைய அவளுக்கு கொடுத்த தேவ பலத்தினால் உண்டான பிள்ளை குறித்து ஜனமே பேசுது. எங்க இருக்கிற ஜனங்கள் பேசுகிறார்கள் என்றால், எங்க இந்த நிந்தையும் இங்க அந்த அழுகையும் தெரியுமா? 9வது வசனம் சொல்லப்படுகிறது, சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். எந்த இடத்துல உபத்திரவ நிமித்தம் அழுதாலோ அதே இடத்துல அவள் பிள்ளை குறித்த சாட்சி பேசப்படுகிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? சில உபத்திரவங்கள் சந்தித்த அதே இடத்துலதான் கர்த்தருடைய கீர்த்தி புகழ்ச்சியுமாய் நிறுத்த போகிறார். சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து ஆர்ப்பரி, நீ வெட்கப்பட்ட சகல தேசத்திலும்